மூலிகை மருத்துவத்துலேங்க ம். எத்தனையோ பொருள்கள் மருத்துவத்துக்காக கொடுக்குறாங்க. ஆனால் அதில் எல்லாம்லேயும் டாப்பு பார்த்தீங்கன்னா முக்கூட்டு சுரணம். ஓ, எல்லாத்த விட ஃபர்ஸ்ட் பிளேஸ்னா முக்கூட்டு சூரணம் தான். வள்ளலார் ஐயா என்ன சொல்கிறாருந்தாங்க, இது வந்து நீங்கள் ஏதாவது பொய் பேசியாவது ஒருத்தர் கொடுங்க அப்படிங்கிறார். அவர் எவ்வளவு நேர்மையானவர்னு எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பாங்க. ஆனால் அதை அவங்க சாப்பிட்றதுக்காக நீங்கள் என்ன வேணால் பொய் பேசுங்கிறார். ஏன்னா அது சாப்பிட்ற போது உடம்புல இருக்கிற நோய்கள் மேக்சிமம் சரியாயிரு, உடம்பு உறுப்புகள் பூரா பலமாயிருங்க. ஏன்னா மெயின் உடம்புல லிவர் தான் முக்கியங்க. கண்டிப்பாங்க. எல்லாத்தையும் சுத்தப்படுத்தக்கூடியது, எல்லா உறுப்புகளையும் ஆர்கனைஸ் பண்ணுறது, எல்லா வேலையும் அதை பண்ணு. அந்த லிவரை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு, பலப்படுத்துறதுக்கு அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து நல்லா ஒர்க் பண்ணுங்க. அதாவது தூதுவளை, முசுமுசுக்கை, கரிசலாங்கண்ணிங்க, சீரகம், இதனுடைய காம்பினேஷன் தானுங்க. அவர் ஒரு ரேஷியோ சொல்லிக்கிறார். அந்த ரேஷியோவில் நம்ம கலந்து சாப்பிட்ற போது, தொடர்ந்து சாப்பிட்ற போது மேக்சிமம் உடம்புல இருந்து எந்த நோய் வராத அளவுக்கு எதிர்ப்புத்தன்மை ஏற்படுத்திடுங்க. சளி பிரச்சனைங்கிறது வராது. அதே மாதிரி இப்போ கொரோனாக்கெல்லாம் வருதுங்களா, கொரோனாவுக்கு வந்து மிகப்பெரிய தடுப்பு மருந்துங்குது முக்கூட்டு சூரணம். ஆமாம், முக்கூட்டு சூரணம் தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு கொரோனாவும் வராது. அது கேரண்டி அடித்து சொல்லலாம். அந்த அளவுக்கு இதனுடைய பலம் வந்து மிகப்பெரியதுங்க, அபரீதமானதுன்னு வைங்களேன் முக்கூட்டு சூரணங்கிறது. அதனால தொடர்ந்து எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே டெய்லி முக்கூட்டு சூரணம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது எப்படிங்க பயன்படுத்துறது? அது ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி, அதை ஒரு டம்ளர் சுண்டை வச்சு வடிச்சு குடிச்சுக்கலாம். அடிச்சு குடிச்சுக்கலாம். ஏன்னா சொன்ன மாதிரி தேவையான நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். நம்மளோட விருப்பத்துப்படி நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம கண்டினியூஸா நம்ம லைஃப் லாங் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுங்களா, இல்ல எடுத்துக்க வரைக்கும் நல்லதுங்கம்மா. லைஃப் லாங் வரைக்கும் எடுத்துக்கலாம். நாம இப்போ டெய்லி காஃபி சாப்பிட்றாங்களே, கண்டிப்பாங்க ஐயா. டெய்லி காஃபி சாப்பிட்றாங்க, டீ சாப்பிட்றாங்க, அது மாதிரி இதையே எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஏதாவது ஒரு நேரம் மட்டும் எடுத்துக்கலாம், காலை இல்ல மாலை. காலை எடுத்துக்கிறது நல்லது. வெறும் வயிற்றுல குடிக்கிறது ரொம்ப நல்லது.